ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காலில் கூட உட்காந்துருக்க நவீனுக்கும் வணக்கம். வணக்கம் வினோஷ். ஒரு வழியா இந்த எபிசோடு வந்துட்டு பல வருஷமா பேச போறோம் இந்தா பேசிடுவான் அந்தா பேசிடுவான்னு சொல்லி 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 வந்து நிறைய உட்காந்துட்டோம். பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, போன வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு. போன ஜூன்ல வந்துட்டு ஏதோ ஒரு இந்த அனானிமஸ் மெசேஜ் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, விளையாடி அப்போ இருந்தீங்க. அப்ப ஆமா, அப்பயே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு எல்ஜிபிடிக்கு எபிசோட் எப்ப பண்ண போறீங்கன்னு அப்பயே சொல்லிட்டு இருந்தோம். இந்தா பண்ணிடுவோம்னு ஒரு வழியா இன்னைக்கு வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வினா பாட்காஸ்ட்ல பேச போற எபிசோடோட டாபிக் LGBTQIA+. இன்ட்ரோடக்ஷன். ஆமா, அதான் அதை என் இன்ட்ரடக்ஷன் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா இன்னும் அடுத்தடுத்து எபிசோட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இமீடியட்டா வருமான்னு தெரியல. பட் இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோடு வந்துட்டு கண்டிப்பா இன்னும் இப்ப நீங்க இந்த எபிசோடு கேட்டு முடிச்சு அடுத்த கொஞ்ச நாள்லயே திரும்ப கேட்கறதுக்கு ரெடியா வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு சீரிஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். எல்ஜிபிடிக்யூ இல்ல நீங்க சொல்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால ஒரு எபிசோட்ஸ்ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்றது ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கே ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுறப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தி பேச முடியாது. அதாவது செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பத்தி பேசுறப்ப செக்ஷுவல் ஜெண்டர் ஜெண்டர் பத்தி ஐடென்டிட்டி பத்தி பேச முடியாது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய எபிசோட்ஸ் இந்த சீரீஸ்ல போடலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய கெஸ்டும் கூப்பிட்டு பேசலாம். ஆமா ஆமா, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ண முடியுங்கிறது தெரியல. ஏன்னா அது கெஸ்ட்ஸ் வர்றத நம்ம அவைலபிலிட்டியை பொறுத்து. பட் எவ்வளவு சீக்கிரம் அடுத்தடுத்து ஃப்ரீக்வெண்டா நம்ம கெஸ்ட் கூப்பிட்டு பண்ண முடியுமோ பண்ண ட்ரை பண்ணலாம். கரெக்ட் கண்டிப்பா ஒரு சீசனுக்கு ஒன்னாவது நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஹாப்பி பிரைட் மந்த். கரெக்ட், ஹாப்பி பிரைட் மந்த். பிரைட் மந்த் என்னங்கறத ஷார்ட்டா சொல்லிடலாம். ஏன் கொண்டாடுறாங்க? ஆமா, ஜூன் தான் பிரைட் மந்த் சொல்றாங்க. அதனுடைய எஸ்டிடி என்னன்னு சொல்லிருங்க. எல்லா வருஷமும் ஜூன் மந்த் வந்து பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டில இருக்க எல்லாருமே வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, ஏன் ஜூன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜூன் மாசத்துல தான் வந்து யூஎஸ்ல வந்து ஸ்டோன் வால் ரயட்ஸ்னு நடந்துச்சு. ஸோ அந்த ரயட்ஸ் வந்து எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டா போலீஸ் பண்ண சில விஷயங்களுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ அதை கமெமரேட் பண்ற மாதிரி எல்லா ஜூனும் வந்து பிரைட் மந்த்னு செலிப்ரேட் பண்றாங்க. அதில் தான் நம்ம வந்து இந்த ப்ரைட் மார்ச், அப்புறம் லைக் எல்ஜிபிடிக்கு ப்ரைட் ரிலேட்டடான அவேர்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். நிறைய இன்க்ரீசிங்கா நடக்குது நம்ம ஊர்ல. முன்ன விட இப்போ கொஞ்சம் விசிபிளா நடக்குது, விச் இஸ் அ குட் திங். ஸோ ஓகே, இதுல இந்த எபிசோடோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அதான் நம்ம கெஸ்ட்ஸோட பேசும்போது லைக் ஒவ்வொன்றும் அந்தந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம். இது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஸ்மெண்ட், ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்றதுக்காக இதெல்லாம் தான் இதனுடைய பேசிஸ்ன்ற மாதிரி பண்றதுக்காக தான் இந்த எபிசோடு. ஸோ இதுல பேசிக்கான என்ன சொல்றது, சில டெஃபினிஷன்ஸ், எல்ஜிபிடிக்கு பத்தின அடிப்படையான சில தகவல்களை மட்டும் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் பிளான். இது ஒரு மோஸ்ட்லி வழக்கமான எபிசோட்ஸை விட ஒரு ஷார்ட்டான எபிசோடா தான் இருக்கும் இது. ஸோ ஆல்சோ வந்து இந்த எபிசோடுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது? நிறைய பேருக்கு வந்து எல்ஜிபிடிக்குங்கிற விஷயமே புதுசா இருக்கும். அதனால வந்து இந்த எபிசோட் ஷார்ட்டா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மக்களுக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல டீடைலா இந்த டாபிக்ல பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சில டெஃபினிஷன்ஸ். செக்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்றோம், ஜெண்டர்னு ஒரு வார்த்தை சொல்றோம். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அப்ளிகேஷன்லாம் ரெண்டுமே பார்த்துருப்போம். செக்ஸ்லயும் மேல் ஃபீமேல் மென்ஷன் பண்ணியிருப்போம், ஜெண்டர்லயும் மேல் ஃபீமேல் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனா அதோட யூசேஜ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆனா அதான் செக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பிறக்கும் போதே உங்க உடம்புல இருக்கிற பயாலஜிக்கலான ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றது தான் செக்ஸ். இப்போ வந்துட்டு நீங்க பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட பிறக்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து அஸ் அ பயாலஜிக்கல் மேலா உங்களோட செக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து ஒரு ஃபீமேல் ஜெனிட்டல் பார்ட்டோட பிறக்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து பயாலஜிக்கல் ஃபீமேலா உங்களோட செக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் செக்ஸ். ஆனா ஜெண்டர் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில சொல்றது இல்லை. அது வந்துட்டு கல்ச்சுரலாவும் பிஹேவியரலாவும் நீங்க வந்துட்டு உங்களை என்னவா, எந்த ஜெண்டரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க, உங்களை என்னவா ரியலைஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய ஜெண்டரை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு நான் பிறக்கும் போது ஆணுறுப்போட பிறந்திருக்கலாம். ஆனா நான் வளரும் போது நான் என்ன ஒரு ஒரு இந்த சொசைட்டில நான் பாக்குற பெண்களோட என்னைய நான் ரிலேட் பண்ணி பாத்துக்கிறேன்னா, ஒரு பெண்ணா என்னைய நான் ஃபீல் பண்றேன்னா, இல்ல நான் ஒரு ஆணா ஃபீல் பண்றேன்னா,
இல்ல அதுல இன்னும் இன்னும் நிறைய நிறைய வகையான ஜெண்டர்ஸ் இருக்காங்க. பெண்ணாவும் ஆணாவும் ரெண்டுமே இல்லாம நான் என்னை வேற மாதிரி இன்னொரு ஜெண்டரா நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனாங்கிறது நான் தான் முடிவு பண்ண முடியும். அது எனக்கு தான் அது ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து ஜெண்டர்னு சொல்லுவோம். ஸோ செக்ஸ் ஜெண்டர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ஜெண்டரும் இன்டர்சேஞ்சபிள் கிடையாது ஆக்சுவலா. பட் நம்ம வந்துட்டு அதை கேஷுவலா யூஸ் பண்ணும்போது அதை ரெண்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறோம். தமிழ்ல வந்து செக்ஸ் வந்து பாலினம்னு சொல்லுவோமா? செக்ஸ் வந்து பால், ஜெண்டர் வந்து பாலினம்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒன்னு இருக்கு, அது வந்துட்டு பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னா நான் வந்து செக்ஷுவலா எந்த ஒரு பாலினத்தை நோக்கி எனக்கு ஈர்ப்பு ஏற்படுது, நான் வந்து ஒருத்தவங்க பெண்ணா இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஈர்ப்பு ஏற்படுதா, இல்ல ஒரு ஆணை பார்த்து எனக்கு ஈர்ப்பு ஏற்படுதா, இல்ல எந்த பாலினத்தை பார்த்தும் எனக்கு ஈர்ப்பே ஏற்படலையா, இல்ல ரெண்டு பாலினத்தை பார்த்தும் பாலினம் பொறுத்தே இல்லாம ஜெனரலா யாரை பார்த்து வேணாலும் எனக்கு வந்து ஈர்ப்பு வருதா, இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் என்னுடைய பாலின ஈர்ப்பு என்னங்கிறத அதையும் நான் டிசைட் பண்ண முடியும். அதுல நிறைய இருக்கு. அதுல அததான் வந்துட்டு இந்த நம்மளோட இந்த எல்ஜிபிடிக்கியோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளாகே வந்துட்டு ரெயின்போ கலர்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா, இது வந்துட்டு பைனரியா ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ அந்த வானவில்ல இருக்க கலர்ஸ் வந்து ஆக்சுவலா ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. அந்த வயலட்ல ஆரம்பிச்சு ரெட் வரைக்கும் அது ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் தானே, அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம். இதுல அவங்க எங்க வேணா இருக்கலாம். இப்போ ரெயின்போனா 7 கலர்னு நீங்க சொல்ல முடியாது, அது 7 கூட கிடையாது, அதுக்குள்ள நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரம்ல அவங்க எங்க வேணா வருவாங்கன்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் அந்த கொடியுமே வந்துட்டு அந்த ரெயின்போ கலர்ஸ்ல வந்து இது பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளோட கூட சொல்லலாம். இப்போ பைசெக்சுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைசெக்சுவல்னா ஆக்சுவலி வந்து மேல் செக்ஸ் மேலே ஈர்ப்பு இருக்கலாம், ஃபீமேல் செக்ஸ் மேலே ஈர்ப்பு இருக்கலாம், ஓகேவா? ஆனா அதுலயே வந்து சில பேருக்கு வந்து அதிகமா வந்து மேல் செக்ஸ் மேல ஈர்ப்பும் கம்மியா வந்து ஃபீமேல் செக்ஸ் மேல ஈர்ப்பும் இருக்கலாம். சோ அந்த லெவல் அந்த பெர்சன்டேஜ் வந்து மாறலாம். அதனாலதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஜெண்டர் எக்ஸ்பிரஷன்லயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபீமேல்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மேல்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். மேல்ல வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம கல்ச்சரலி வந்து ஃபெமினைன் ஜெண்டர் கூட நம்ம வந்து தொடர்பு படுத்துவோம் இல்லையா? அந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம வெளிப்படுத்தலாம். சோ 100% நான் வந்து மேல் தான் அப்படிங்கிற மாதிரி யாராலையும் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த எல்ஜிபிடிக்யூஐஏ அதுல அத மட்டும் சொல்லிடுறேன். சோ பேசிக்கா எல்ஜிபிடிக்யூஐஏ அப்படிங்கிறது என்னங்கறத சொல்லிடலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த ஆக்ரோனிம் எல்னா லெஸ்பியன்ஸ், ஜினா கே, பினா பைசெக்சுவல், ஓகேவா? சோ இது மூணும் மெயினா வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பொறுத்து வரும். டீங்கிறது வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது அது வந்து அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியை பொறுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறப்பு அசைன் பண்றப்போ வந்து நான் வந்து என்னை வந்து ஃபீமேல் அசைன் பண்றாங்க, பயாலஜிக்கலி நான் ஃபீமேல் அசைன் பண்றாங்க. ஆனா என்னோட ஐடென்டிட்டி வந்து நான் வந்து ஒரு ஆணா உணர்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டிரான்ஸ் மேன், ஓகேவா? அதே வந்து பிறப்பால நீ மேன் அசைன் பண்றாங்க, ஆனா வந்து என்னோட ஐடென்டிட்டி வந்து நான் ஃபீமேலா உணர்றேன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ் உமன். சோ இது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிற ஒரு டேர்ம்ல இந்த ரெண்டையும் டினோட் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து சிஸ்ஜெண்டர் சொல்லுவாங்க. சிஸ்ஜெண்டர் அப்படின்னு என்ன அப்படின்னா, பிறக்கும் போது உங்களுக்கு என்ன செக்ஸ் அசைன் பண்றாங்களோ அதே செக்ஸ் கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. சோ இப்போ வந்து பிறக்கும் போது உங்களை வந்து மேல ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டி மேல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சிஸ்ஜெண்டர். சோ அடுத்து வந்து கியூன்னு என்னன்னா எய்தர் குவியர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல குவெஷனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த குவியர்ங்கிற வார்த்தைய பொதுவா வந்து ஒரு அம்ப்ரெல்லா டெர்ம்னு சொல்லுவாங்க. லைக் இந்த கம்யூனிட்டியில இருக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வார்த்தையா சொல்லுவாங்க. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக, இல்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஹெட்ரோநார்மேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. சிஸ்ஜெண்டர் ஹெட்ரோசெக்சுவல் பீப்புள் இல்லாம மற்ற எல்லாருமே இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு குயர் டேர்ம், ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் தான் குயர் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. கியூக்கு பதிலாக வந்து குவெஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டியா இருக்கட்டும், செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸா இருக்கட்டும், இதை வந்து அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இன்னும் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கியூக்குள்ள, குயர்க்குள்ள, கொஸ்டினிங்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து லைக் எல்ஜிபிடிக்யூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம்
நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எல்ஜிபிடி கியூ IA பிளஸ் அப்படிம்பாங்க. இதுல ஐ அப்படின்னா இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்செக்ஸ் அப்படின்னா சில பேருக்கு வந்து பிறக்கிறப்பயே வந்து பயாலஜிக்கல் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம்ஸா இருக்கட்டும், ஹார்மோன்ஸா இருக்கட்டும், இல்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸா இருக்கட்டும், ரெண்டு இது எல்லாமே வந்து டிபிக்கலி வந்து ஒரு ஒரு மேல் கூட எக்ஸாக்டா ஃபிட் ஆகாது, ஃபீமேல் கூடயும் ஃபிட் ஆகாது. ரெண்டு பேரோட ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்கிற மாதிரி சில சில டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து இன்டர்செக்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்கிறது வந்து ஏசெக்சுவல் இல்லைன்னா ரொமான்டிக் டினோட் பண்ணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதர் வந்து ஹோமோசெக்சுவலா இருக்கலாம், இல்ல ஹெட்ரோசெக்சுவலா இருக்கலாம், இல்ல பைசெக்சுவலா இருக்கலாம். அது இல்லாம எந்த பாலினத்துக்கு மேலேயுமே எனக்கு ஈர்ப்பு இல்ல, செக்ஷுவல் ஈர்ப்பு இல்ல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொமான்டிக்கா இன்னொருத்தவங்க கூட இன்வால்வ்டா இருக்கலாம், ரொமான்டிக் எமோஷன்ஸ் இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து ஒரு செக்ஷுவல் ஆக்ஷன்ல எனக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னா என்ன ஏசெக்சுவல்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதே வந்து ரொமான்டிக்கா சில பேர் இருப்பாங்க. ரொமான்டிக் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி தான் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளஸ்ங்கிறது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இதுல இன்னும் இந்த ஸ்பெக்ட்ரம்ல ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. செக்ஷுவல் ஓரியன்டேஷனும் சரி, ஜெண்டரும் சரி, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு டேர்ம்குள்ள கொண்டு வர முடியாதுன்றனால அந்த பிளஸ் வந்து எதுக்குன்னா லைக் எல்லாரையுமே இன்க்ளூட் பண்றதுக்காக கொண்டு வர ஆட் பண்றது தான் அந்த பிளஸ். சோ இதுதான் அந்த பிளஸ்க்குள்ள நிறைய வரும். இப்ப நான் பைனரின்னு சொல்லுவாங்க. டிபிக்கலி மேல் ஐடென்டிஃபை பண்ணாம ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணாம நான் பைனரி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. லைக் நான் வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு ஜெண்டருமே இருக்கலாம், இல்ல ரெண்டு ஜெண்டருமே கிடையாது, நான் வந்து வேற ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஓகேவா? சோ அது நான் பைனரி சொல்லுவாங்க. பேன் செக்ஷுவல் சொல்லுவாங்க. பேன் செக்ஷுவல் அப்படின்னா எனக்கு வந்து ஜெண்டர் முக்கியம் கிடையாது, நான் யாருக்கிட்ட வேணா அட்ராக்டடா இருக்கலாம், இது வந்து ஜஸ்ட் அந்த பீப்புள் அந்த பர்சனை பொறுத்து தான், ஜெண்டர் டிபெண்டன்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. டூ ஸ்பிரிட் இருக்குது, டெமி செக்ஷுவல் இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நல்லா கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இப்ப ஐடியா கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து பேசிக். இதெல்லாம் இது வந்து இப்ப நாங்க வந்துட்டு லைக் ரொம்ப ப்ராப்பரா பயங்கர சயின்டிபிக்கா எக்ஸாக்டா சொல்லிட்டோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுடைய புரிதல் எவ்வளவு தூரம் இத கரெக்டா சொல்லிட முடியுமோ அவ்வளவு தூரம் புரிஞ்சதை கரெக்டா சொல்லியிருக்கோம். அதுக்கும் மேல இன்னும் விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது நாங்க சொன்னது தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, மாத்திக்கலாம். ஐ மீன் ஓவராலா இதுதான் கான்செப்ட். அதுல சின்ன சின்ன நியூவான்ஸ் ஏதாவது டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், இத வந்து இந்த எல்ஜிபிடிக்யூஐன்ற இந்த ஒரு டேர்மை கேட்டாலே பதட்டப்படுதல், இது நம்ம நாட்டுக்கு செட் ஆகாது, இது நேச்சர், இது இயற்கையே கிடையாது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறதா இயற்கை, இப்படி எல்லாம் ஒரு இதை வச்சுதானே இத்தனை வருஷமா அந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அவங்கள வந்து என்ன கான்செப்ட்? வெஸ்டர்ன் கான்செப்ட். வெஸ்டர்ன் கான்செப்ட். ஆமா, அது ஒரு வெஸ்டர்ன் ஐடியாலஜி. அதை நம்ம ஊர்ல புகுத்துறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிதான் வந்துட்டு அது இவ்வளவு நாளா வந்துட்டு அவங்கள நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிக்குள்ள அவங்கள இன்க்ளூட் பண்ண விடாம தள்ளி வச்சிட்டு இருக்கிட்டே இருக்காங்க. சோ இது இயற்கையா இல்ல இயற்கை இல்லையா, இது அவங்கவுங்க விருப்பப்பட்டு. நானா இப்ப வந்துட்டு நீங்க நவீன் இருக்கீங்க, நான் வந்து ஒரு அஜெண்டாவோட வந்து நவீன் இந்த மாதிரி நீங்க ஒரு ஆணா இருந்தா நீங்க வந்து பெண் மேல ஈர்க்கப்படுறது வந்துட்டு நார்மல் கிடையாது, அது வந்து தவறு, நீங்க ஒரு ஆணை பார்த்தா இருக்கப்படும், நான் உங்களை கிளாஸ் எடுத்து மாத்திர முடியுமா? என்ன 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 சமாச்சாரம்? ரெண்டு கொஸ்டினா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து வெஸ்டர்ன் திங்கா அப்படிங்கிறதுக்கு வரலாம், அடுத்து வந்து நேச்சுரலா வரலாம். ஓகேவா? இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டிஃபரெண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டிஸா இருக்கட்டும், இது எல்லாமே வெரி ஃபார் எக்ஸாம்பிள் வெரி இந்தியன் மோர் தென் இட் இஸ் வெஸ்டர்ன். ஏன்னா நம்ம ஊர்ல தான் இத வந்து பல வருஷமா அங்கீகரிச்சுட்டு இது ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டியா அதிகமா வச்சிருந்திருக்காங்க. வெஸ்ட்ல முக்கியமா இந்த லாஸ்ட் ஃபியூ சென்ச்சுரிஸ் இந்த விக்டோரியன் எரா சொல்லுவாங்கல்ல, அந்த விக்டோரியன் எரால தான் இதை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹோமோசெக்சுவல் பீப்புள, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணது வந்து வெஸ்ட்ல தான். நம்ம சொல்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்ற UK, US இந்த மாதிரி இடத்துல ட்ரீட் பண்ணாங்க. நம்ம கல்ச்சர்ல நம்மளோட எப்பவுமே வந்து நம்மளோட கோயில் எல்லாம் கூட பார்த்திருப்போம், இந்த மாதிரி பைசெக்சுவல் ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். நம்மளோட இலக்கியங்கள்லயும் அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போனா முக்கியமா காமசூத்ரா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த செக்ஷுவல், அது வெறும் செக்ஷுவல் மட்டும் இல்ல, பட் ஜெனரலா எல்லா ரிலேஷன்ஷிப்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சோர்ஸ் மாதிரி சொல்லலாமா, ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா, அந்த மாதிரி கன்சிடர் பண்றோம் நம்ம ஊர்ல. கரெக்டா? அதுலயுமே இதுல வந்து ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப், பைசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. காமசூத்ராவை வழிகாட்டின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல வேணாம், அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது கண்டிப்பா இங்க வந்து ரொம்ப அத வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு
விஷயமா எடுத்துக்கிட்டது வந்து அந்த காமசூத்ரா. ஆனா அதுலயே வந்துட்டு இந்த மாதிரி குவேரோடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. கரெக்ட். சோ எதுக்காக மெயினா சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து இது ஒரு அந்நியமான விஷயமா, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்மளோட கல்ச்சர்ல எப்பவுமே இருந்தது கிடையாது. இது ரீசெண்டா நம்ம இந்த எப்ப பிரிட்டிஷ் காலனியலிசம்னால பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதை வந்து ஒரு குற்றமான விஷயமாவே பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிரிமினலைஸே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டியை கிரிமினலைஸ் பண்ணதே வந்து பிரிட்டிஷர்ஸ் தான். அதுவும் வந்து அது கிறிஸ்டியன் இன்ஃபுளுன்ஸ்னால அவங்களோட ரிலிஜனுக்கு அது அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கறதுனால இது பண்ணதுதான். சோ நீங்க ரொம்ப கலாச்சார காவலரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஆமா, சப்போர்ட் பண்ணணும். ஆமா, நீ யாரா எங்க கல்ச்சர் சொல்றது அப்படின்னு கேட்கறாங்க. அதான் இல்ல என்னென்ன கிறுக்குத்தனம் பண்றதெல்லாம் ஒத்துக்குவாங்க. இது வந்து அவங்க நம்ம சொல்ற நம்மளோட ஒத்துக்குவாங்க, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அடுத்த கொஸ்டின், நேச்சுரலா அன்நேச்சுரலாங்கிற கொஸ்டின். நானு யுவல் இருக்காருல்ல, அவரோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு வார்த்தை, இஃப் சம்திங் எக்ஸிஸ்ட்ஸ் இட் இஸ் நேச்சர், அவ்வளவுதான், முடிஞ்சு. இது வந்துட்டு நீங்க இத நான் எப்படி நடக்குது இப்படி நடக்குது அவர் சொல்லிருப்பாரு ஒரு இடத்துல. இப்ப வந்துட்டு ஒரு அதான் நீ வந்துட்டு இப்போ உனக்கு ஒரு டிராபிக் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக முடியாது, ஆனா நீ 120க்கு போறேன்னா உன்னை வந்து போலீஸ் புடிச்சு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நேச்சுரல் லாஸ்ல வந்துட்டு இப்ப வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டை தாண்டி உன்னால போக முடியாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா நீ அதை மீறி போறேன்னா ஒரு பெரிய போலீஸ்மேன் வானத்துல இருந்து இறங்கி வந்தது உனக்கு வந்து டிக்கெட் போட போறது இல்ல. மேபி அந்த நேச்சுரல் லாவையே நம்ம அது வரைக்கும் சரியா புரிஞ்சுக்காம இருந்திருப்போம். அதுக்கு அடுத்து இதுதான் லாங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போமே தவிர, அது நான் உன்னால முடியுது அப்படின்னா அது நேச்சர் தான். இதுல செயற்கைங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆமா ஆமா, ஆக்சுவலா வந்து நான் அதுதான் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்க அதுலயே ஆரம்பிச்சீங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நேச்சுரல்ங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, நிறைய அனிமல்ஸ் கிட்டையும் ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ஸ்பீஷிஸ்ல வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சயின்டிபிகலி எப்படி சொல்றது, கிளியரா தெரிஞ்சிருக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா அனிமல்ஸ், ஜிராஃபா இருக்கட்டும், லயனா இருக்கட்டும், டால்பின்ஸ், லைக் எல்லா பேர்ட்ஸ், ஸ்வான்ஸ், பெங்குயின்ஸ், முக்கியமா வந்து நம்மளோட க்ளோஸ் கசின்ஸா இருக்க ஏப்ஸ், இந்த பபூன்ஸ், மக்காக்ஸ், இந்த மாதிரி லைக் சிம்பான்சிஸ், இந்த மாதிரி எல்லா மங்கி இதுலயுமே வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி ப்ரூவன். ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்குது, பைசெக்சுவாலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. சோ ஒண்ணு அது வந்து அன்நேச்சுரல்னு சொல்றதுக்கான எந்த பேசிஸுமே கிடையாது. ஆல்சோ சயின்டிபிக்கலியுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரீசென்ட்லி ப்ரூஃப்ஸ் இருக்குது. இது வந்து ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ்னாலதான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மெயினா ஒரு ரிசர்ச் இருக்குது, ஜெனட்டிக்கல் விஷயங்களை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் வந்து ஜெனட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இந்த 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கும் அது ஈக்குவலா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டடியில, முக்கியமான ஸ்டடியில வந்து 66% வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 ட்வின்ஸை வந்து ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா, அது 66 ட்வின்ஸ் வந்து ஒருத்தர் ஹோமோசெக்சுவலா இருந்தா இன்னொருத்தர் ஹோமோசெக்சுவலா இருக்காங்க. ஸோ ஈவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்வின் இருக்காங்க, அந்த ட்வின்ல வந்து ஒருத்தர் வந்து வேற இடத்துல வளர்றாங்க, இன்னொருத்தர் வந்து வேற இடத்துல வளர்றாங்க அப்படின்னா, தே போத் கம் அவுட் அஸ் ஹோமோசெக்சுவல் பீப்புள் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். இப்போ வந்து நீ வந்து சொல்லி கொடுத்து தான் பண்ண அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இட்ஸ் கிளியர்லி நேச்சுரல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது. ஆனா இன்னும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீன் இதுதான் காரணம், இந்த குரோமோசோம் இந்த ஜீன் தான் காரணம் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இல்ல இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஜீனுக்கு ரீசன் கிடையாது, எக்ஸ்போஷர் டு சர்டன் ஹார்மோன்ஸ் டியூரிங் சர்டன் டைம்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அவ்வளவு சயின்ஸ்க்குலாம் போக தேவையில்ல. பேசிக்கலி சயின்டிபிக்கலி இட்ஸ் வந்து இட்ஸ் நேச்சுரல் அப்படிங்கிறது கிளியரா ப்ரூவ் ஆயிருக்குது. அண்ட் அதான் இது வந்து சாய்ஸ்னால ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதான் ஏதோ ஒரு இந்த ஒப்பீனியன் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல எல்லாரும், இதை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா, அதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணலாம்னா இப்ப எனக்கு திருடணும் தோணுது, அப்ப எனக்கு சரின்றுவீங்களா அப்படின்னா, திருடணும் தோன்றதெல்லாம் வந்துட்டு அது வந்து அதுக்கு பேர் வேற இல்ல. இவங்க இந்த மாதிரிதான் இவங்க கேள்வி கேட்கறது வீம்பு, எல்லாமே வீம்புக்கு தான் கேள்வி கேட்கறாங்க. நீ வந்து நிஜமாவே ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறதோ இல்ல வந்து லைக் ஏன் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறாங்க கேட்கறது இல்ல, வேணும்னே வீம்பு பண்றதுக்குன்னே நான் வந்து அப்ப நான் ஒரு அனிமல் கூட பண்ணலாமா, நான் வந்து ஒரு குழந்தைகிட்ட பண்ணலாமா அப்படின்னு இதெல்லாம் வந்து கன்சென்ட் இல்லாம பண்றது. குழந்தைகிட்ட பண்றது கன்சென்ட் இல்லாம பண்றது, அனிமல்கிட்ட பண்றது கன்சென்ட் இல்லாம பண்றது, அது வேற. இது வந்து 2 இண்டிவிஜுவல் கன்சென்டோட பண்றது. இது வந்து தப்பு கிடையாது, நேச்சுரல். அண்ட் அது அவங்க வந்து விருப்பப்பட்டோ இல்ல பிளான் பண்ணியோ மாறல.
அது சாய்ஸ் அவங்களுடைய கிடையாதுன்னு புரிய வைக்கணும். அவங்களுடைய நீ like, வந்து ஒரு development. ஹெட்ரோசெக்சுவல் பர்சனை நீ வந்து சொல்லி கொடுத்து நீ இல்ல நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொன்னா பண்ண வைக்க முடியாது. ஆமா. அது அது வாய்ப்பே கிடையாது. அது அவங்களுக்கு நேச்சுரலி ம். அவங்க பண்ண முடிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு ம். வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கான வேற வேற டைம் இருக்கலாம். இவ்வளவு டைம் மேபி ஆ. 10 வயசுலயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்ல 20 வயசு ஆயிருக்கலாம், இல்ல ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தெரியாமலே வந்து ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருந்திருப்பாங்க. ஏன்னா எவ்வளவு ம். மக்கள் வந்து நம்ம சொசைட்டினால வந்து அவங்க ஹோமோசெக்சுவல் தெரிஞ்சா கூட வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த படத்துல வருமே, ஃபார் எக்ஸாம்பிள் தரமணி படத்துல தரமணி. கூட சொல்லுவாங்க, ஆண்ட்ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கே, பட் ஹோமோசெக்சுவலா இருப்பாரு. சொசைட்டியோட இது இருக்கிறதுனால ஒரு வழி இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாரு. சோ அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி பாத்தீங்க குழந்தையும் பெற்றிருப்பாரு. அதையுமே அவங்க இது குழந்தையும் பண்ணிருப்பாங்க. பெற்றுப்பாங்க. ஆமா. அதாவது என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா பண்ணவே முடியாது அர்த்தம் கிடையாது. ஒரு வழி இல்லாம அவங்க பண்ணிடுவாங்க. கரெக்ட். அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது யாருமே. அவங்களும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அவசியம் கிடையாது. அது இருக்கிறப்ப இப்படி சொல்றப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவாங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பிறக்காம போயிருமே அப்படின்னு. அதுதான் அடுத்து அந்த அன்நேச்சுரலுக்கு அடுத்து அங்கதான் வர்றேன். இவரு இந்த யுவல்ல அதுல இதுவும் ஒண்ணு சொல்லிருப்பாரு, சிம்பான்சிஸ் வச்சே சொல்லுவாரு. அதுங்க வந்துட்டு செக்ஸ்ங்கிறத வந்து ப்ரோக்ரியேஷனுக்காகவே அதிகமா யூஸ் பண்றது கிடையாது, ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, பவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு செக்ஸ பயன்படுத்துது. அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்லுவாரு, அதாவது நீங்க ரியாலிட்டிய பிலீவ் பண்றீங்களா இல்ல ஸ்டோரிஸ பிலீவ் பண்றீங்களா அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு இப்போ இவ்வளவு நாள் நம்ம சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, மனுஷ பிறந்து எவல்யூஷன் ஆனதே வந்துட்டு உன்னோட பர்பஸே வந்துட்டு ப்ரோக்ரியேஷன் தான், அடுத்தடுத்து உன்னுடைய தலைமுறையை தலைக்கி வைக்கிறது தான் சொன்னதுனாலதான் இப்போ வரைக்கும் நம்ம அதுல எதிர்க்கோம். ஆனா அதுதான் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும்? இந்த அன்னைக்கு இவரு ஜிகே சொல்லிட்டு இருந்தாருல, மிஸ்டர் ஜிகே வந்து எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்னு. அதாவது இவ்வளவு நாளா வந்துட்டு ப்ரோக்ரியேஷன் எஃபெக்ட் ஆகும், பிளஷர் வந்து சைடு எஃபெக்ட்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வந்துட்டு பிளஷர் எஃபெக்ட் ஆகும் குழந்தை சைடு எஃபெக்ட் ஆகும் இருக்க கூடாது? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்கள்ட்ட? இல்ல இன்னொன்னு என்னன்னா, நேச்சுரலி எல்லா ஸ்பீஷிஸ்லயுமே எல்லா ஸ்பீஷிஸ் சாரி வேர்ல்டு ஃபுல்லாவுமே ஒரு அரௌண்ட் 2 to 8% 2 to 10% வந்து லைக் அதர் செக்சுவாலிட்டி இருக்காங்க, ஹோமோசெக்சுவலாவோ இல்ல பைசெக்சுவலாவோ இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ணி சொல்ற மாதிரி இது நேச்சுரல்ங்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணி இன்க்ரீஸ் எல்லாம் பண்ண முடியாது. இந்த 2 to 10% காலங்காலமா இருந்தே தான் இருக்குது. ஓகேவா? அதனால வந்து குழந்தை பிறக்காம போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து இப்ப என்ன விஷயம்னா, இப்ப தெரியுது மக்களுக்கு, சில பேருக்கு இந்த டைம்ல ஹோமோசெக்சுவலா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நிறைய பேர் தெரியுது. நிறைய பேர் வந்து க்ளோசெட்ல இருந்தவங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுனால, கான்பிடன்ஸ் வரதுனால வெளியே வர்றாங்க. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். தவிர மற்றபடி இருந்துட்டே தான் இருக்காங்க. 2000 வருஷம் இல்ல, வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்களா இருந்துட்டே தான் இருக்காங்க ஹோமோசெக்சுவல் எல்லா ஸ்பீசிஸ்லயும் எல்லா இதுலயும். அதுக்காக வந்து ஸ்பீசிஸ் அழிஞ்சலாம் எதுவுமே போல. அதான் இப்ப இந்த சொல்லுவானுங்களே, இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கற்பழிப்புலாம் நடக்குதுன்னு. அது இப்ப ரிப்போர்ட் ஆகுது. அதான் நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அதெல்லாமே இருந்திருக்கு. இப்பதான் அது ரிப்போர்ட் ஆகுதுன்ற மாதிரி. அது மாதிரி உத்தரப்பிரதேசல வந்து கிரைம் குறைஞ்சிருச்சு, கேஸே ஃபைல் பண்ணாம கேஸ் குறைஞ்சிருச்சு, பண்றதே நாங்க தானடா அப்படிமாங்க. இந்த மாதிரி. அதான் இவனுங்க இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி இவனுங்களுக்கு இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அடிப்படை நம்ம எப்பயுமே சொல்றதுதான். இவனுங்க சில விஷயங்களை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல, பேட்ரியார்கியா இருக்கட்டும், என்ன சொல்றது, இன்னும் ஏகப்பட்ட டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. அதுல அடிப்படையானது உலகளாவிய அடிப்படை வந்துட்டு அந்த பேட்ரியார்கி. அதை தாண்டி ரேசிசம், கேஸ்டிசம், இப்படி எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா இதனுடைய அடிப்படை வந்து ஆமா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிறத அடிப்படையா வச்சுதான் இந்த எல்லா டிஸ்கிரிமினேஷனும் ஒர்க் ஆகும். அது நடக்கல அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேஷனோ இந்த சிஸ்டமோ கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ இத நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் அதிகமா வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, எங்க அவங்க நல்லா பண்ணுவாங்க, நம்மளுக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லா பொண்ணுங்களும் ஒன்னாவே பண்ணாங்க, நம்ம என்ன பண்றதும் பயப்படுறாங்க. இடையே அப்படி கிடையாதுடா, அவங்களே நினைச்சாலும் எல்லாராலையும் பண்ண முடியாதுங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி பயம் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். அதான் இப்ப இவனுங்களுக்கு ஹெட்ரோசெக்சுவல்ல பிரச்சனை இல்ல, ஹோமோசெக்சுவல்ல தான் பிரச்சனைன்னா, அப்ப வந்துட்டு லிவின்க்கு சண்டை போடுறாங்க, ஆன்டிநெட்டாலிசம்க்கு ஒத்துக்க மாட்டாங்க, என்ன குழந்தை பெத்துக்கிறது என்னோட சாய்ஸ்ன்னு சொன்னா அதையும் ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. உனக்கு அது பிரச்சனையா இருந்தா இதை நீ ஒத்துக்கணும். நான் கல்யாணம் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறேன், குழந்தை பெத்துக்கல அப்படின்னா விட்டுறணும்ல. பாப்புலேஷன் தாங்க பிரச்சனையே, ரொம்ப பாப்புலேஷன் இருக்கு நம்ம நாட்டுல. பாப்புலேஷன் இல்ல நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நாட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் சொல்றீங்க. அப்புறம் வந்து இது ஹோமோசெக்சுவல் பீப்புள் இருந்தா இது கம்மி தானடா ஆகும், நல்லது தானடா உனக்கு அப்படின்னா அது தப்பு. நாங்க சொல்லி வச்சது நீ மீறி நீ ஒரு புது சிஸ்டமாவோ புது நடைமுறையை உனக்கு கொண்டு வர்றேன்னா அது என்னுடைய
இதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன், நீ திடீர்னு வந்து மொத்தத்தையும் மாத்தி விட்டு போயிட்டேன்னா அதனால அதை ஒத்துக்க மாட்டோம். அதை ஒத்துக்க மாட்டோம்ன்றதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் எல்லாம் இஷ்டத்துக்கு வைக்க முடியுமோ அதெல்லாம் நாங்க வைக்கிறோம். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே எவ்வளவு இது எவ்வளவு எப்படி சொல்றது, எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப லீகலைஸ் பண்றதுக்கான விஷயம் இருக்குன்னு கேட்கறாங்க. ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் டீக்ரிமினலைஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், லீகலைஸ் பண்றதுக்கான விஷயமா இருக்கட்டும், இவங்க சொசைட்டி அக்செப்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல. சொசைட்டி ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ஹோமோசெக்சுவலா இருக்கிறதுக்கு ஹெட்ரோசெக்சுவல் பீப்புள் ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு கொடுமையான விஷயம். இப்ப இது அப்படியே ரிவர்ஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க? 90% வந்து ஹோமோசெக்சுவல் பீப்புள் இருக்காங்க, 10% வந்து நேச்சுரலி ஹெட்ரோசெக்சுவலா இருக்காங்க அப்படின்னு. இல்ல அது வந்து அந்த சொசைட்டில வந்து அது வந்து இல்லீகலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க வந்து அலோவ் பண்ணுவோம், நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? இந்த அளவுக்கு யோசிச்சுட்டா பரவாயில்ல. இவ்வளவுல நான் அதாவது என்னைய அந்த குரூப்ல ஒருத்தனா வச்சு நான் யோசிச்சுட்டேன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எங்க எல்லா பிரச்சனைக்குமே அதுதானே. அவ்வளவுதான். என்னைய வந்து இப்ப கேஸ்ட்லயும் அதே எடுத்துக்கலாம். நீங்க வந்து என்னைய வந்து நீ பிறக்கிறப்ப வந்து ஒரு கீழ் ஜாதின்னு சொல்லப்படுற ஜாதியில பிறந்துட்ட அப்படின்னா இந்த சிஸ்டம் நீ ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்கறது கேள்வியே. அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின் தான். ஆமா, அதுக்கு அந்த அளவுக்கு யோசிச்சுட்டாங்கன்னா தான் என்னைக்கோ திரும்பி போயிருப்போமே. அதான் இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, மைனாரிட்டிங்கிறாங்க, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்டாட்ஸ் படி ஓவரால் 10 to 11% ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டு வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்காங்க. இதுல மேஜர் பார்ட் வந்து ஹோமோசெக்சுவல் பீப்புள், பைசெக்சுவல் பீப்புள் வச்சுக்கலாமே. சோ 10% வச்சுக்கலாம், 10% வச்சுக்கலாமே. உலகத்தோட பாப்புலேஷன் வந்து எவ்வளவு? 8 பில்லியனா? 8 பில்லியன். இப்ப 8 பில்லியன் ரஃபா வச்சுக்கலாம். சோ 8 பில்லியன்ல 10% எவ்வளவு? கிட்டத்தட்ட ஆமா 80 மில்லியனா? 800 மில்லியன் கிட்டத்தட்ட இந்தியா பாப்புலேஷன்ல ஒரு பாதி, 5 மடங்கு வருமா? பாதி. சாரி ஓகே கணக்குல கொஞ்சம் வீக். இந்த 100 இந்த ஜீரோல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு எனக்கு. இந்த 800 மில்லியன்ங்கிறது எத்தனையோ கண்ட்ரியை விட அதிகமான பாப்புலேஷன். யூஎஸ்ல கண்டிப்பா 800 மில்லியனோட கம்மி தான். இப்ப ஜெர்மனிக்கு 80 மில்லியன் பாப்புலேஷன், 10 மடங்கு ஜெர்மனியோட அதிக பாப்புலேஷன் இருக்க ஒரு நாட்டு மக்களை நம்ம வந்து நீங்க மைனாரிட்டி, நீங்க வந்து நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு சொல்றது எவ்வளவு கடுமையான விஷயம். கரெக்ட். நம்ம அதிகமா மில்லியன்ல சொல்ல நம்ம மக்களுக்கு புரியாது, அதுவும் கரெக்டா சொல்லிடணும். அதுதாங்க எனக்கும் பிரச்சனை. கோடியில சொல்லுங்க. சரி, நம்ம ஊர்ல 140 கோடி, 140 கோடியில 10% அப்படின்னா 14 கோடி. 14 கோடி மக்களை நீ வந்து நான் சொல்ற ஜெண்டர்ல தான் இருக்கணும், நான் சொல்ற செக்சுவாலிட்டி தான் இருக்கணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு வன்முறை, கொடுமை. இது எப்படி புரியுது? இப்படி தமிழ்ல சொன்னா புரியும். ஓகே, அதான் இப்போ இந்த எபிசோடோட எய்ம் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுதான். இதுல இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம அதை அந்தந்த எபிசோட் இப்போ இன்னைக்குமே நம்ம நிறைய ஆக்சுவலா செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பத்தியே போயிட்டோம். இதுல டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பத்தி நம்ம நிறைய மென்ஷன் பண்ணல, ஜெண்டர் ஃப்ளூயிடா இருக்கிறவங்க இதை பத்திலாம் நம்ம நிறைய பேசல. ஸோ இது எல்லாமே தனித்தனியா நம்ம பேச வேண்டிய விஷயம். அதுல நம்மளுக்கே இன்னும் தெளிவு நிறைய கிடையாது நிறைய விஷயங்கள்ல. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டாபிக்குமான எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டு வரணும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் டாபிக் சொல்றேன் பாருங்களேன். டிரான்ஸ்ஜெண்டர் விமனை வந்து உமன் ஸ்போர்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வைக்கலாமா பண்ண வைக்க கூடாதுங்கிறது பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இப்ப யூஎஸ்ல வந்து இந்த விஷயம் பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்ப வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து தேர்ட் டாய்லெட் வேணும், இல்ல அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் தனியா, சேஞ்சிங் ரூம்ஸ் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய டாபிக்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு கரெக்டான பீப்புள் கூப்பிட்டு நம்ம வந்து கிளியரான क्वेश्चंस ஃபார்முலேட் பண்ணி கேட்கலாம். ஆமா. சோ இப்போ அடுத்து அதுதான் பிளான். சோ அதுக்கு முன்னாடி இது எல்லா டெஃபினிஷனையும் எக்ஸ்பர்ட் அவங்களை கூட்டு வந்து பேசணும்ன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற விஷயம். அவங்களுக்கு டைம் வேஸ்டா போயிடும். அதனாலதான் வந்துட்டு இதை நாங்க ஒரு 2 பேரும் ஒரு இன்ட்ரோ எபிசோட் மாதிரி பண்ணிட்டோம். சோ இது முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு எபிசோடு வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கெஸ்டோட ரெடியா இருக்கு. அதுவும் அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கறனால இது அவசரமா பேசுறோம் நாங்க. அதனால இதை கேட்டு முடிச்சு அடுத்த கொஞ்ச நாள்லயே அதுவும் ரிலீஸ் ஆயிரும். அதனால அதையும் கண்டிப்பா கேளுங்க. அந்த எபிசோடுக்காக தான் பயங்கர எக்ஸைட்டிங்கா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பேஜ் எல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருங்க, எல்லார்ட்டையும் லைக் கமெண்ட் வழக்கம் போல எல்லாமே. இந்த டாபிக்ஸ்ல சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாபிக்ல என்னென்ன क्वेश्चंस இருந்தாலும் தயங்காம கேளுங்க. எங்களுக்கும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம வந்து அதுல ஸ்பெசிபிக் எபிசோட்ஸ் கூட பண்ணலாம். பெரிய எபிசோட்ஸ் இல்லைனா கூட சின்ன எபிசோட் கூட பண்ணலாம். நம்ம வந்து ஆமா அதை அனலைஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகே, அப்ப முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட்ல பேச நினைச்சதுதான். அந்த அடுத்த எபிசோட்ல உங்களை எல்லாம் மீட் பண்றோம்.
அந்த எபிசோடு வர்றதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருக்கிறவங்க எபிசோட் நம்ம பேஜ் எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் பரப்பி விடுங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங் இருக்கும், ரேட்டிங் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். புதுசா ஃபாலோ பண்றீங்கன்னா பழைய எபிசோட்ஸும் கேளுங்க. நிறைய பேர் பின் பண்றாங்க ஆக்சுவலா. ஆமா, புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணி கேக்குறாங்க. ஸோ கமெண்ட்ஸ் தாராளமா எங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி இருக்குது என்ன கேஸ் ஏதாவது தப்பா சொல்றோம்னா கூட நீங்க தாராளமா சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே. அப்ப இந்த எபிசோட எங்க முடிச்சுக்கலாம். அடுத்து அந்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். ரைட். பை.